டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக புதுசாக வந்திருக்கக்கூடிய பிஎன்எஸ்எஸ் அதே மாதிரி பிஎஸ்ஏ இந்த மூணுமே வந்து நம்ம டெய்லியுமே வந்து கிளாஸஸாக வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோ தொகுப்பில் பாரதிய சாட்சி அதிநியம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 அத்தியாயம் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி 170 பிரிவுகள் அவைலபிளாக இருக்குது. இந்த 12 அத்தியாயம் அதே மாதிரி 170 பிரிவுகள். இதில் ஒரு கொலை கேஸில் நம்ம எப்படி எவிடன்ஸை வந்து கலெக்ட் பண்ணணும், ஒரு கற்பழிப்பு கேஸில் நம்ம எப்படி எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும், அதே மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த மட்டும் ஒரு 1,15,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க தமிழ்நாடு காவல்துறையில். அப்படி இருக்கும்போது எங்கேயோ யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணுறாங்க. அந்த தெரிஞ்சோ தெரியாமல் தப்பு பண்ணுறதுனால ஹோல் டிபார்ட்மெண்ட்டே வந்து அஃபெக்ட் ஆகுது. டிஎன்யூஎஸ் தரப்பில் நடத்தக்கூடிய எக்ஸாமுக்கான அறிவிப்பை வந்து நேற்றைய தினம் வெளியிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக புதுசாக வந்திருக்கக்கூடிய பிஎன்எஸ்எஸ் அதே மாதிரி பிஎஸ்ஏ இந்த மூணுமே வந்து நம்ம டெய்லியுமே வந்து கிளாஸஸாக வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு செக்ஷனுமே வந்து என்ன சொல்லுது, ஒவ்வொரு அத்தியாயமும் வந்து என்ன சொல்லுது, காவல்துறையின் நடவடிக்கை என்ன, காவல்துறை என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா அந்த கேஸை வந்து ஒரு எஸ்ஐவா நம்ம எப்படி அதை அப்ரோச் பண்ணணும், அதே மாதிரி சாட்சியங்களை வந்து நம்ம எப்படி கவனமாக வந்து ஹேண்டில் பண்ணணும், அதே மாதிரி ஒரு குற்றத்தில் ஒரு பெண்கள் ஒரு வயதான ஆண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாதிக்கப்படுதாங்க அப்படின்னா அவங்கள எப்படி நம்ம வந்து ரெஸ்கியூ பண்ணணும், அவங்கள எப்படி நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக நம்முடைய சீரீஸில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் வீடியோ தொகுப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரதிய நியாய சங்கீதனா என்ன, அதே மாதிரி பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதனா என்ன, அது ரெண்டுமே வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பாரதிய சாட்சி அதிநியம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா அது சிவில் கேஸாக இருக்கட்டும் கிரிமினல் கேஸாக இருக்கட்டும், ரெண்டு கேஸுக்குமே வந்து உயிர் துடிப்பு அதாவது இதய துடிப்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாட்சியம்தான். ஒரு கேஸில் சாட்சியம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த கேஸுக்கு வந்து உயிர் இருக்கும். அப்படி இல்லை, சாட்சியம் இல்லை அப்படின்னா அந்த கேஸ் வந்து செத்து போனதாக தான் அர்த்தம். அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு கொலை கேஸ் இருக்குது, ஒரு காலகட்டத்தில் வந்து இவன் தான் கொலை பண்ணனா அப்படின்னு கண்டுபிடிக்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வருடங்களாகும். ஆனால் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து பார்க்கும்போது ஒரு வீடியோ கேமரா, அதாவது ஒரு வீடியோ, ஒரு ஃபோட்டோ, சிசிடிவி ஃபுட்டேஜ், இது மூலமாக வந்து டக்குன்னு வந்து அந்த குற்றவாளிக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் முந்தைய காலகட்டத்தில் வந்து சாட்சியை கண்டுபிடிக்கணும், சாட்சியை கண்டுபிடிச்சி சாட்சியை வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது காவல்துறை வந்து நிறைய சிரமம் பட்டுச்சு. பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதனால மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடாக இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும், ஒரு பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், எல்லா இடத்துலையுமே வந்து சிசிடிவி. இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்லி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் நகையை வந்து அதிட்டு போகிறான். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வச்சு அந்த நபர் வந்து பைக்கில் எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறான், கடைசி பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் போயிட்டு ஃப்ளைட் மூலமாக வந்து தப்பிக்க பார்க்க காவல்துறை வந்து ஈஸியாக கேட்ச் பண்ணிடுது. அப்போது இந்த தொழில்நுட்பம் வந்து இப்போ இருக்குது, அதனால ஈஸியாக வந்து கேட்ச் பண்ணியாச்சு. இதே ஒரு 10 வருஷம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடையாது. அதிட்டு போனால் அப்படின்னா அதிட்டு போனது தான். அதுக்கப்புறமா வந்து ஏதோ ஒரு துப்பு தொலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து அப்படி கிடையாது. வித்தின் 24 ஹவரில் 24 ஹவரே வந்து அதிகம், வித்தின் ஒரு 1 ஹவரில் 5 ஹவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குற்றவாளியை வந்து காவல்துறை வந்து மிக துல்லியமாக வந்து கண்டுபிடிக்கி. அப்போ அது எல்லாத்துக்குமே வந்து எது உதவுதா அப்படின்னா சாட்சியம் மட்டும்தான் உதவுது. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது இந்த பாரதிய சாட்சி அதிநியம் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12 அத்தியாயம் வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி 170 பிரிவுகள் அவைலபிளாக இருக்குது. இந்த 12 அத்தியாயம் அதே மாதிரி 170 பிரிவுகள். இதில் ஒரு கொலை கேஸில் நம்ம எப்படி எவிடன்ஸை வந்து கலெக்ட் பண்ணணும், ஒரு கற்பழிப்பு கேஸில் நம்ம எப்படி எவிடன்ஸை கலெக்ட் பண்ணணும், அதே மாதிரி ஒரு திருட்டு, கொள்ளை இந்த கேஸில் வந்து நம்ம எப்படி ஒரு டாக்குமெண்ட்டை எவிடன்ஸை வந்து சேகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக சொல்லக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் கோர்ட்டில் வந்து எல்லாருமே வந்து சாட்சியம் சொல்லிட முடியாது. அப்படி இருக்கும்போது கோர்ட்டில் யாரெல்லாம் வந்து சாட்சியம் சொல்லலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லக்கூடியதான் இந்த பாரதிய சாட்சி அதிநியம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து சைபர் கிரைம் அட்டாக் வந்து ரொம்ப கம்மி. அது வந்து எங்கேயாவது ஒரு டைம் நடக்கும், அவ்வளோதான், ரொம்ப ரேர் தான். ஆனால் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப்பை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, என்னோட இன்ஸ்டாகிராமை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, என்னோட யூடியூப் சேனல் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து டெய்லியுமே வந்து
காவல்துறைக்கு வந்து ஒரு ப்ரெஷராக இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி சட்டங்கள் வந்து மாற்றி அமைக்கப்பட வேண்டும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ஐடி, ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அந்த சட்டத்தின்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு சேஷன் இருக்குது அப்படின்னா அந்த சேஷனில் ஒரு 5 நார்மல் கேஸ் வருது அப்படின்னா அதில் 2 கேஸ் வந்து சைபர் குற்றமாக இருக்குது. அப்போ அதையுமே வந்து நம்ம ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி சைபர் குற்றத்தால் ஆண்கள் பெண்கள் 2 பேருமே வந்து பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வயதான முதியவர்கள், இப்போ கவர்மெண்ட் வேலை பார்ப்பாங்க, ரிட்டையர்ட் ஆகிருப்பாங்க, அவங்ககிட்டயுமே வந்து ஃபேக்காக பேசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்க பைசா வந்து டெப் பண்ணிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள எப்படி நம்ம வந்து கேட்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா ப்ராசஸையுமே வந்து இந்த இந்திய சாட்சி சட்டம், அதாவது பாரதிய சாட்சி அதிநியம் வந்து தெளிவாக சொல்லுது. சேம் டைம் நான் ஃபர்ஸ்டே சொன்னது மாதிரி தான், ஒரு கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கூட்டுக்கொள்ளை, திருட்டு இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு சம்பவத்திலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாட்சியம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கொலை நடந்து போச்சு அப்படின்னா கொலை நடந்த இடத்துல என்ன யார் பார்த்தாங்க, ஃபஸ்ட்டு சிசிடிவி இருந்துச்சா, ஃபஸ்ட்டு வந்து யார் பார்த்தாங்கன்னு கேட்பாங்க. இப்போ வந்து காவல்துறை போன உடனே சுற்றி பார்த்துட்டு சிசிடிவி எங்கே இருக்குது, அது ஒர்க் ஆகுதா இல்லையா, அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்கொயரி பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு கற்பழிப்பு கேஸ் இருக்குது அப்படின்னா கற்பழிப்பு நடந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு நடந்த அநீதி என்ன, அதனால் அந்த இடத்துல என்னென்ன இதெல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பிளட் சாம்பிள், எச்சி, விந்துக்கரை, இரத்தக்கரை, முடி, சதை, நகம் எக்ஸெட்ரா இந்த மாதிரி டாக்குமெண்ட் இருக்குது, அதாவது எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு கொள்ளை, கூட்டு கொள்ளை, இப்போ ஒரு முக்கியமான ஒரு ஜுவல்ஸ் கடையில் போயிட்டு திருட்டு நபர்கள் வந்து கொள்ளை அடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க எப்படி கொள்ளை அடிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அசஸ் பண்ணி காவல்துறை வந்து கரெக்டாக கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது சட்டங்களை பொறுத்த மட்டும் மாறிக்கிட்டே இருந்தாலுமே அதாவது குற்றங்களை பொறுத்த மட்டும் மாறிக்கிட்டே இருந்தாலுமே சட்டங்களுமே வந்து அந்த குற்றத்துக்கு தகுந்த மாதிரி சாதகமாக வந்து மாறாமல் அந்த குற்றத்தை முற்றிலும் தடுக்கும் வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டைட்டாக மட்டும்தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது புதுசாக வந்திருக்கக்கூடிய பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், அதே மாதிரி பிஎஸ்ஏ இந்த 3மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவல்துறையின் வானளாவிய அதிகாரங்களை வந்து கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியுமே வந்து தெளிவாக சொல்லுது. சேம் டைம் ஃபஸ்ட் ஒரு காலகட்டத்தில் வந்து காவல்துறை வந்து அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு கிட்டத்தட்ட தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த மட்டும் ஒரு 1,15,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க தமிழ்நாடு காவல்துறையில். அப்படி இருக்கும்போது எங்கேயோ யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணுறாங்க. அந்த தெரிஞ்சோ தெரியாமல் தப்பு பண்ணுறதுனால ஹோல் டிபார்ட்மெண்ட்டே வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதையெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2017 வந்து டியூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய பிசி எக்ஸாம், எஸ் எக்ஸாமுக்கு வந்து ஒரு சில மாணவர்கள் வந்து அப்ளை பண்ணுறாங்க. 2 பேருமே மேல் ஆர் ஃபீமேல் வந்து அப்ளை பண்ணுறாங்க. தான் மேலே கேஸ் இருக்குது அப்படிங்கிறத மறைச்சு அப்ளை பண்ணுறாங்க, அப்ளிகேஷன் போடுறாங்க. அதே மாதிரி அப்ளிகேஷன் போடுறாங்க, எக்ஸாம் எழுதுறாங்க, ஃபிசிக்கல் பாஸ் பண்ணுறாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டருமே வருது. பட் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்கொயரி இருக்கும். அப்படி என்கொயரி பண்ணும்போது அந்த மாணவன் மாணவி மேலே வந்து கேஸ் இருக்குது, உடனே வந்து அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காம கேன்சல் பண்ணுறாங்க. இது ஏன் பண்ணுறாங்க? அப்போ காவல்துறைக்கு ஒரு மாணவனோ மாணவியோ வந்து வேலைக்கு வராங்க அப்படின்னா அவன் இளம் வயதில் என்ன பண்ணுறானோ அதே தான் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு பண்ணுவான். காலேஜ் படிக்கும்போது அவங்ககிட்ட எந்த விதமான ஒரு அதிகாரமும் இருக்காது. காலேஜ் படிக்க ஸ்டூடெண்ட் அவ்வளவுதான். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா வந்து காவல்துறையில் வந்து சேருதான் அப்படின்னா அவனுக்கு காவல்துறை வந்து ஒரு முதுகு இதாக இருக்குது, பக்கப்பலமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது அந்த பதவியை வச்சு வேற ஏதாவது பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து காவல்துறையில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி இருக்கணுமே தவிர அந்த ஒயிட் பேப்பரில் ஒரு சின்ன பிளாக் மார்க் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஹைகோர்ட் வந்து ஆர்டர் போடுது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இந்த பாரதிய சாட்சி அதிநியம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு கேஸுக்கு, அதாவது ஒரு குற்றத்துக்கு இதே துடிப்பு அப்படின்னு பார்க்கும்போது அந்த சாட்சியம் தான். அந்த சாட்சியத்தை வந்து நம்ம எப்படி அசஸ் பண்ணணும்,
கோர்ட்டில் வந்து நம்ம எப்படி சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா டேட்டா பேஸுமே வந்து இதில் டீட்டெயிலாக வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட 12 அத்தியாயம், அதே மாதிரி 170 பிரிவுகள் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து எல்லாமே வந்து பொருந்தும். ஓகேவா? சிவில் கேஸாக இருக்கட்டும், அதே மாதிரி கிரிமினல் கேஸாக இருக்கட்டும், மேரேஜ் லைஃபாக இருக்கட்டும், சைபர் குற்றமாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இது டீட்டெயிலாக வந்து சொல்லுது. ஸோ அடுத்தடுத்த சீரீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சாப்டரில் உள்ள மிக முக்கியமான கண்டென்ட், ஒவ்வொரு செக்ஷனுமே வந்து டீட்டெயிலாக பற்றி அடுத்த வீடியோ தொகுப்பில் வந்து பார்க்கலாம். சேம் டைம் தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றக்கூடிய காவலர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்தை வந்து படித்து வச்சுக்கோங்க. சும்மா நானும் வேலைக்கு சேர்ந்தேன், சம்பளம் வருது, ப்ரொமோஷனில் வந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் தமிழ்நாடு காவல்துறையில் நம்ம வந்து சேர்ந்தாச்சு, நம்மளால் ஒரு 4 பேர் நல்லா இருக்கானா அதை நீங்கள் திங்க் பண்ணினீங்க அப்படின்னா நீங்களுமே வந்து சட்டத்தை நல்லா முறையாக படித்து ஒரு காவல்துறையில் நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தெரிகிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கான ஒரு மதிப்பு வந்து அந்த சேஷனில் வந்து ஒரு யூனிக்காக மட்டும்தான் இருக்கும். நம்மளை சுற்றி பல பேர் பல விதமாக பேசுவான், அதாவது பேசுகிறவன் வந்து பேசிக்கிட்டு தான் இருப்பான். ஆனால் நமக்கான வழியை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது மட்டும்தான் நம்ம லைஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஓகே, ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஏ, பிஎஸ்ஓ, போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி எல்லா லா சீரிஸுமே வந்து நம்ம டெய்லியுமே வந்து பார்க்க போகிறோம். அது எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கூட எஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடியவங்க, நான் வந்து தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பணியாற்ற போகிறேன், கிரெடிட் பிசி எஸ்ஐ ஆக போகிறேன் அப்படின்னா அவங்களுக்குமே வந்து இந்த வீடியோ தொகுப்பு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். ஸோ அடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு செக்ஷனுமே வந்து என்ன சொல்லுது, சாப்டர்னா என்ன அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்.